ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு வெர்ப் வரும்ல, அதில் நம்ம வாஸ் வேர் வச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாஸ் சிங்குலர் நவுனுக்கு தான் வரும், வேர் ப்ளூரல் நவுனுக்கு வரும். ஐ, ஹி, ஷி, இட் இப்படி ஐ வாஸ், ஹி வாஸ், she was, it wasன்னு போடுவோம். they were, you were, we were. அவ ரொம்ப அழகா இருந்தா. she was very beautiful. she was very beautiful. அவன் நண்பனாக இருந்தான். he was a friend. he was a friend. நீ ரொம்ப சோம்பேறியா இருந்த. you were very lazy. you were very lazy. அவள் ஆசிரியையாக இருந்தாள். she was a teacher. she was a teacher. அது பழைய புத்தகம். it was an old book. it was an old book. அது ரொம்ப விசித்திரமா இருந்தது. it was very strange. it was very strange. நீ அவன் வீட்டில் இருந்தியா? you were at his house. நீ அவன் வீட்டில் இருந்தியா? you were at his house. நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். we were all together. நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். we were all together. அவங்க காலையில் பிஸியாக இருந்தாங்க. they were busy in the morning. அவங்க காலையில் பிஸியாக இருந்தாங்க. they were busy in the morning. நான் காலையில் பிஸியாக இருந்தேன்னா I was busy in the morning. நான் இப்போ பிஸியாக இருக்கேன். I am busy. அவன் பள்ளியில் முதல் மாணவனாக இருந்தான். he was the first student in school. he was the first student in school. அவள் குழந்தை போன்று இருந்தாள். she was like a child. அவள் குழந்தை போன்றிருந்தாள். she was like a child. நாங்கள் பெரிய குழுவாக இருந்தோம். we were a big team. we were a big team. நீ நேற்று வீட்டில் இல்லையா? were you not at home yesterday? were you not at home yesterday? அவன் சாப்பிட தயாராக இருந்தான். he was ready to eat. he was ready to eat. அவங்க நேற்று கடையில் இல்லை. they were not at the shop yesterday. they were not at the shop yesterday. அவன் நேற்று கடையில் இல்லை. அவன் சொன்னால் he யூஸ் பண்ணுவோம். he யூஸ் பண்ணால் was பண்ணோம். he was not at the shop yesterday. அவன் நேற்று கடையில் இல்லைன்னா he was not at the shop yesterday. அவன் நேற்று முன்தினம் கடையில் இல்லை. அதாவது முந்தானைத்து அவன் கடையில் இல்லை அப்படின்னா he was not at the shop the day before yesterday. நேற்று முன்தினம்னா the day before yesterday. நான் குழந்தையா இருந்தப்போ சுறுசுறுப்பாக இருந்தேன். நான் சுறுசுறுப்பாக இருந்தேன்னா I was active. குழந்தையா இருந்தப்போ சுறுசுறுப்பாக இருந்தேன்னா I was active as a child. I was active as a child. அவன் காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸில் இருந்தான். he was அவன் இருந்தான் in the office அலுவலகத்தில் 8 மணிக்கு at 8 a.m. அவன் காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸில் இருந்தான். he was in the office at 8 a.m. அவன் ஸ்கூலில் ரொம்ப நேரம் இருந்தான். he was அவன் இருந்தான். he was at school அவன் ஸ்கூலில் இருந்தான். அவன் ஸ்கூலில் ரொம்ப நேரம் இருந்தான். he was at school for a long time. he was at school for a long time. நீ நேற்று எங்கே இருந்த? where were you yesterday? நீ நேற்று எங்கே இருந்த? where were you yesterday? you வர்றதுனால தான் இல்லை வேர் யூஸ் பண்ணுறோம். WERE. அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அவ ஒரு புக்கை படித்து கொண்டிருந்தாள். she was reading a book. படித்து கொண்டிருந்தாள்னா was reading. அவ ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தா. she was reading a book. அது ரொம்ப தூரத்தில் இருந்தது.
இட் வாஸ் டூ ஃபேர். அது ரொம்ப தொலைவில் இருந்துச்சு. இட் வாஸ் டூ ஃபேர். இது சரியாக வேலை செய்யலை. இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. இது சரியாக வேலை செய்யலை. இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. நீ முன்னாடி இங்கே இருந்தியா? வேர் யூ ஹியர் பிஃபோர். நீ முன்னாடி இங்கே இருந்தியா? வேர் யூ ஹியர் பிஃபோர். ஆமாவா இல்லையான்னு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸில் கேட்குறோம். ஸோ அதனால் வெர்பை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேர் தான் வெர்பு. வேர் யூ ஹியர் பிஃபோர். அவங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. தே வேர் வெரி எந்தூசியாஸ்டிக். அவங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. தே வேர் வெரி எந்தூசியாஸ்டிக். என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐ வாஸ் unable to find you. ஐ வாஸ் unable to find you. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன். நான் இருந்தேன்னா ஐ வாஸ். நண்பர்களோடுனா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பர்களோடு. நான் என் நண்பர்களோடு இருந்தேன். ஐ வாஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இட் வாஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததுன்னா இட் வாஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு தவறான முடிவாக இருந்துச்சு. இட் வாஸ் a ராங் டிசிஷன். இது ஒரு தவறான முடிவாக இருந்தது. இட் வாஸ் a ராங் டிசிஷன். இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். இட் வாஸ் a வெரி டஃப் எக்ஸாம். இட் வாஸ் a வெரி டஃப் எக்ஸாம். அவள் அந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருந்தாள். அவள் அழகாக இருந்தாள்னா ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவள் ரொம்ப அழகாக இருந்தான்னா ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அவள் அந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருந்தாள். ஷி வாஸ் பியூட்டிஃபுல் இன் த ட்ரெஸ். அவன் நேற்று கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். இது ஒரு சென்டென்ஸ். ஆனால்னா பட். என்னால் அவனை பார்க்க முடியல. இது செகண்ட் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு அவன் நேற்று கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். இதை இங்கிலீஷ் எழுதணும். அவன் வேலை செய்து கொண்டிருந்தான்னா ஹி வாஸ் ஒர்க்கிங். கடையில்னா அட் த ஷாப். நேற்று எஸ்டர்டே. அவன் நேற்று கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான்னா ஹி வாஸ் ஒர்க்கிங் அட் த ஷாப் எஸ்டர்டே. ஆனால்னா பட். என்னால் பார்க்க முடியல. ஐ குடின் see. அவனைனா ஹிம். ஐ குடின் see him. He was working at the shop yesterday, but I couldn't see him. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், ஆனால் பஸ் வரல. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா we were waiting. ரொம்ப நேரமானா for a long time. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். we were waiting for a long time. ஆனால்னா பட். பஸ் வரல. the bus didn't come. we were waiting for a long time, but the bus didn't come. அவர்கள் நேற்றிரவு படிக்காமல் இருந்தார்கள். அதனால் தேர்வில் சரியாக எழுத முடியவில்லை. They were not studying last night, so they couldn't perform well in the exam. They were not studying last night, so they couldn't perform well in the exam. இது ஒரு காலத்தில் பெரிய கோட்டை. ஆனால் இப்போ இது இடிஞ்சு போய் இருக்கு. இது ஒரு காலத்தில் பெரிய கோட்டைன்னா இட் வாஸ். அது இருந்தது ஒன்ஸ் ஏ கிரேட் ஃபோர்ட். பட் நவ். ஆனால் இப்பொழுது இட் ஹாஸ் கொலாப்ஸ்ட். அது இடிந்து போயுள்ளது. இட் வாஸ் ஒன்ஸ் ஏ கிரேட் ஃபோர்ட் பட் நவ் இட் ஹாஸ் கொலாப்ஸ்ட்.